திருக்குடும்ப பெருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு மரியாசின் திருக்குடும்ப பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு தன் ஒத்துழைப்பை கொடுத்த நேர்மையாளரான சோசை கன்னிமை குன்றா கன்னிமரியா மனுவுக்கு எடுத்த இயேசு கிறிஸ்து இம்மூவரும் இணைந்து ஏற்படுத்தியதுதான் திருக்குடும்பம். குடும்பம் உயிர்களின் பிறப்பிடம், உறவுகளின் ஊற்று. ஒருவர் மற்றவர்களை சார்ந்து அன்பு செய்து வாழ ஏற்ற இடம் குடும்பம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்குமாய் இருப்பேன் என்ற திருமண வாக்குறுதியுடன் தொடங்கப்பட்ட குடும்பம் ஒவ்வொன்றும் திருக்குடும்பமாகி வாழ அமைக்கப்படுகின்றது. திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான யோசேப்பிடம் காணப்பட்ட நேர்மை, கண்ணியம், கடமை, பொறுப்பு, கடின உழைப்பு, தந்தை உள்ளம் ஒவ்வொரு குடும்ப தலைவரிலும் காணப்பட வேண்டும். திருக்குடும்பத்தின் தலைவியான அன்னை மரியாளின் அடக்கம், பணிவு, கற்பு, தாய் உள்ளம், நன்றி உணர்வு, உதவி செய்யும் உள்ளம் ஒவ்வொரு குடும்ப தலைவியிடம் காணப்பட வேண்டும். இத்திருக்குடும்பத்தின் மையமாக திகழும் இயேசுவிடம் காணப்பட்ட குழந்தையுள்ளம், கீழ்ப்படிதல், ஞானம், இறை அன்பு, பிறர் அன்பு, துணிவு நம் குழந்தைகளிடம் காணப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்று நாம் திரு அவை கொண்டாடும் திருக்குடும்ப பெருவிழா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைய திருக்கல்வியிடம் நம் அனைவரின் குடும்பங்களையும் கொண்டு வருவோம். ஆண்டவரின் திருக்குடும்ப அருள் நம் குடும்பங்களை நிரப்பவும், நம் குடும்பமும் திருக்குடும்பமாக வாழ அருள் வேண்டுவோம். கணவன் மனைவி இடையே ஒன்றிப்பு, பெற்றோர் பிள்ளைகளிடையே அன்பு, உற்றார் உறவினர்களிடையே நட்பண்பு போன்ற பூக்கள் நம் குடும்பத்தில் மலர வரம் வேண்டி தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம் தெய்வீக திருப்பலியை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று திருக்குடும்ப திருநாளை நாம் மிக சிறப்பான ஒரு விழாவாக கொண்டாடுகின்ற போது நம்மையும் நம்முடைய குடும்பங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்தோம். நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பமாக, பிறருக்கு ஒரு முன்மாதிரியான குடும்பமாக நம் குடும்பங்கள் இருக்க இறை அருளையும் ஆசிரியையும் வேண்டி நிற்போம். இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பிற்காக இறைவனுக்கு நாம் நன்றி கொள்வோம். தூய மனிதனை தகுந்த முறையில் கொண்டாடத்தடையாக இருக்கின்ற குற்றங்களை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுமோ. எல்லாம் நிலையிலும் சகோதர சகோதரிகளும் நான் பாவியை பேசுவதே நேரில் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பசுமையாலும் வாழ்வுகள் புரியாளிகளையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொண்டாடுகிறேன். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Yeah.
திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு எனக்கு திருவிழாக்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளின் அன்பு பிணைப்புகளில் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான வரிசைகளில் உணர்ப்ப செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரிடம் அழுது மன்றாடி குழந்தையை வரமாக பெற்ற அண்ணா தன் மகன் சாமுவேலை ஆண்டவருக்கே காணிக்கையாக்கி ஆண்டவரிடம் தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. வாக்கு மாறாத இறைவனிடம் நாமும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தீர்மானம் எடுத்தவாறு முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. உயிருள்ள இறைவா
வார்த்தைகள் 22, 24, 28. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியை பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தன் கணவரிடம், பையன் பால் குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன், அவன் ஆண்டவர் திரும்பும் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால் குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கிக் கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சிலோவில் இருந்து ஆண்டவரிடம் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காலையும் பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உன்மீது ஆணை, என் தலைவரே, உன்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. நாம் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படும் அளவுக்கு தந்தை கடவுள் நம் மீது அன்பு கொண்டுள்ளார். கடவுளின் அன்பை பெற்றுக்கொண்ட நாமும் கடவுளின் கட்டளைப்படி ஒருவர் மற்றவரிடமும் அன்பு செலுத்தி அவருக்கு உகந்தவற்றையை செய்ய அழைப்பு விடுக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1 முதல் 2 முடிய மற்றும் 21 முதல் 24 முடிய. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1 முதல் 2 முடிய மற்றும் 21 முதல் 24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையாய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருத்தும்படி ஆண்டவரை எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். லூக்காவின் செய்தி அதிகாரம் 2 இறை சொற்றொடர்கள் 41 52 முடிய. லூக்காவின் செய்தி அதிகாரம் 2 இறை சொற்றொடர்கள் 41 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமிலே தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணியர் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று
எண்ணின. ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர்கள் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக் கொண்டோம். அவர்களிடம் கேள்வி எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவர்களை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதிலையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, திருக்குடும்ப திருநாளை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2 நிகழ்ச்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இரு முக்கிய கருத்துக்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், நிகழ்ச்சி 1. பழைய காலத்தில் நாம் அரசு இருந்த காலத்தில் நடந்த நிகழ்வு இது. ஒரு முறை ஒரு பெண்மணி அரசனை தவறாக இகழ்ந்து பேசிவிட்டால் என்கின்ற குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றது. விசாரணை வைக்கப்படுகின்றது. விசாரணையில் அவள் அப்படி பேசினால் அது உண்மை என்பது தெளிவாக விளைவிட்டு உடனே அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டதை கேள்விப்பட்ட இந்த பெண்ணுடைய கணவர் ஓடோடி அரசனிடத்தில் வந்தார். வந்து அரசனை பார்த்து சொன்னார், இதோ என் மனைவி உண்மையை பற்றி தவறாக பேசிவிட்டால் உண்மைதான், அவளை நீங்கள் தண்டிக்க வேண்டாம், அவளுக்கு பதிலாக என்னை நீங்கள் தண்டியுங்கள் என்று அவர் சொன்னதை கேட்ட அந்த அரசன் ஆச்சரியப்பட்டார். மனைவிக்காக இவன் தன்னுடைய உயிரை கொடுக்க வந்திருக்கின்றானே என்று, சரி, இனிமேல் இப்படிப்பட்ட தவறை செய்யாதீர்கள் என்று அந்த மனைவியை, அந்த பெண்ணை விடுதலை செய்கின்றான். இருவரும் வெளியே போய்கொண்டிருந்த போது அந்த கணவன் மனைவியை பார்த்து கேட்கிறான், இதோ நம்ம அரசன் எவ்வளவு கனிவுடன் பார்த்தாயா, மன்னிக்கின்ற போது அவருடைய முகம் எவ்வளவு பிரகாசமா இருந்ததுன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டப்ப அதற்கு அந்த மனைவி சொன்னாலாம், நான் இங்க அரசுடைய முகத்தை பார்த்தேன், எனக்காக உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி வந்தீர்களே, உங்களுடைய முகத்தை தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று அந்த மனைவி சொன்னாலாம். மனைவியுடைய உயிர் போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரை கையளித்த கணவன். அதே போலவே மற்றவர்களை விட தனக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கும் கணவனையே நோக்கக்கூடிய மனைவி. இது நிகழ்வு 1. நிகழ்ச்சி 2. ஒரு பள்ளியிலே 5 படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக ஒரு போட்டி. Who is your role model? உன்னுடைய முன்மாதிரி, ரோல் மாடல் யார் அப்படிங்கிற ஒரு போட்டி. நிறைய குழந்தைகள் ஆர்வத்தோடு வரைய ஆரம்பிக்கிறார்கள் தன்னுடைய படைப்பாற்றலை. பல விதத்தில் தன்னுடைய ரோல் மாடல் யார் அப்படின்ட்டு அவங்க நினைத்து கொண்டிருக்கின்ற மாதிரி படங்களை
என்னுடைய ரோல் மாடல் அப்துல் கலாம் அவர் போட்டோ வந்தது. அதற்கு 3வது பரிசு கொடுக்கப்பட்டது. 2வது பரிசு இன்னொரு சிறுமி அன்னை தெரேசா என்னுடைய ரோல் மாடல் என்று அன்னை தெரேசாவை வரைந்திருந்தார்கள். 2வது பரிசு. முதல் பரிசு மாணவனை அழித்தார்கள். அந்த முதல் பரிசு பெற்ற மாணவன் என்னுடைய பெற்றோர் தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்ட்டு ஒரு படம் இருந்தது. அந்த எல்லோருமே ஆச்சரியப்பா, பெற்றோர் ரோல் மாடல் இருக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்த அனைவரும் இன்னும் ஆச்சரியம் அதிகமாக்கியது. ஆச்சரியத்தை விட வேதனைப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த படத்துல கணவன் அவங்க அப்பா தவறிச்சிருக்கிற மாதிரி இங்க கணவனும் மனைவியும் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம். அந்த பையன் இதுதான் இருக்கிறோம் மனம் என்று எழுதியிருந்தார். கிறிஸ்திய நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கின்றது? நிகழ்ச்சி 1 வந்த மனைவிக்காக மீறி கொடுக்கக்கூடிய கணவன், கணவனையே பார்த்து கொண்டு கணவனையே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய மனைவியாக நம்முடைய குடும்பம் இருக்கின்றதா? அல்லது இங்கு போல சண்டையிட்டுக் கொண்டு தேவையற்ற பழக்கங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா என்று யோசித்து பார்க்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவருமே இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றீர்கள். சாதாரணமாக சொல்வார்கள், பெற்றோர்கள் தான் மிகச்சிறந்த மாதிரி குழந்தைகளுக்கு. குறிப்பாக சிறு வயது அந்த குழந்தைகள் வேறு எங்குமே செல்ல மாட்டார்கள், பெற்றோர்களுடன் தான் இருந்து பழகுவார்கள். அதே போலவே பள்ளி விட்டு வந்த பிற்பாடு பெற்றோர்களோடு தான் தங்களுடைய நேரத்தை கிடைக்கின்றார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற போது பெற்றோர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றோமா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. இந்த பெற்றோர்கள் சிறந்த ஒரு முன்மாதிரியாக ஒரு குடும்பம் திருக்குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் 2 முக்கிய பண்புகளை உங்களோடு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக இருக்க வேண்டிய முக்கிய பண்பு என்ன? என்னவா இருக்கும்? அன்பு. தேவையில்லை. ஆனா சொல்றது ரொம்ப எளிதாக இருக்கின்றது, செயல்படுத்துகின்ற போதுதான் பம்பு வருகின்றது. பிரியமானவர்களை யோசித்து பார்ப்போம். இன்றைய இறை வார்த்தைகளும் அதைத்தான் நமக்கு காட்டுகின்றது. முதல் வாசகத்துல நாம் காண்கின்றோம், எல்கானா அண்ணா. எல்கானா மிக அழகாக சொல்கின்றார், சரி உனக்கு எது நல்லது படுதோ அதை செய், உனக்கு எது நல்லது படுதோ அதை செய். ஏனென்றால் அவங்க குழந்தையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று இவர் சொல்கின்ற போது பையன் பால்குடி முடிந்ததும் நான் அவனை எடுத்து செல்வேன், ஆண்டவர் திரும்ப ஒப்பு கொடுப்பேன், அங்கேயே தங்கி இருப்பேன் என்று சொல்கின்ற போது அதற்கு எல்கானா சொல்வார் அண்ணாவை பார்த்து, உனக்கு எது சரிப்படுதோ அதை செய். அப்படிப்பட்ட அன்பு நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்றதா? இல்ல நான் என்ன சொல்லணும் அதை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்றதா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புதான் முதன்மையானது என்று கூறுகின்ற போது இன்றைய 2ஆம் வாசகம் மிக அழகாக சொல்கின்றது, தந்தை நம்மீது அன்பு கொண்டுள்ளார், ஆகவே நாம் கடவுளின் மக்களாக இருக்கின்றோம். அன்பே கடவுள், நாமும் அன்பு செய்ய வேண்டும் என்று அந்த இறை வார்த்தையிலே வலியுறுத்தப்படுகின்றதை நாம் காண முடியும். மீண்டும் கொலோசியர் எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால்,
இன்னும் சிறப்பாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:12-13. நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையில் இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆகவே பெரியமானவர்களே, இதுதான் முக்கியம், அன்பு. அதை தான் மீண்டுமாக ரோமியர் எழுதிய திருமுகத்திலும் தூய பவுல் மிக அழகாக வலியுறுத்தி சொல்வார். 13ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். மீண்டுமாக 12ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல பார்த்தோம் என்றால், உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. ஆகவே இத்தகைய ஒரு அன்பு யோசேப்பு, சூசை, மரியா, இந்த குடும்பத்திலே யோசேப்பு, மரியா, இயேசு இருந்த அந்த குடும்பத்திலே பார்த்தோம் என்றால் பல இல்லாமைகள் இருந்தன. அவர் ஒரு சாதாரண தச்சர் தான். அந்த ஊரிலே தச்சு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய வருமானம் அவனுக்கு கிடைச்சிருக்கார். இருந்தாலும் அதை கொண்டு நிலைகள் எங்கேயுமே அன்னை மரியாள் எனக்கு இது இல்லை அது இல்லை குறைபட்ட மாதிரியே இல்லை. ஏன்னா அங்க அன்பு நிறைவாக இருந்தது. அன்பு உள்ள இடத்துல குறைகள் தெரியாது. அன்பு இல்லாத இடத்துல சின்ன பிரச்சனைகள் கூட மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்துவிடும். ஆகவே அன்பை கொண்டவர்களாக நீங்கள் அன்பை அழித்துக் கொள்ளுங்கள் யாரையாக என்று தூய பவுல் சொல்வது போல நம்முடைய குடும்பங்களிலே அன்பை விதைப்போம். அதுதான் மிக முக்கியம். ஆகவே அப்படி அன்பை விதைத்தோம் என்றால், நான் நிகழ்ச்சி ஒன்றிலே சொல்லப்பட்டது போல அந்த குடும்பம் அன்பின் குடும்பமாக இருக்கும். அல்லது நிகழ்ச்சியிடத்தில் சொல்லப்பட்டது போல குடும்பமாக இருக்கும். இது நம்முடைய குடும்பம். தேர்ந்தெடுக்க வேண்டியது நீங்கள் ஒவ்வொருவருமே. இரண்டாவதாக இயேசுவை காணாம போறது. எப்படி காணாம போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டமா அந்த பெரிய பையன் போக்குவரத்து இருக்காது. எல்லா உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா போவாங்க. அப்படிதான் நம்மளோட ஒரு சில இருக்கட்டும். இங்க வந்து இந்த பையன் இருக்கிறான், இந்த அடையாளத்துல உள்ளவங்க பெற்றுக்கொள்ளுங்க. என் கருத்தை கூட அந்த மாதிரி இந்த காலத்திலேயே இத்தனை நவீனம் இருக்கும் போது நடக்கின்ற போது அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்படியே கூட்டமாக ஆண்கள் எல்லாம் ஒன்றாக செல்வார்கள், பெண்கள் ஒன்றாக செல்வார்கள். உறவினர்கள் அப்படி செல்கின்ற போது சூசை நினைச்சிருப்பார் மரியாதை இருக்கின்றது, மரியாதை நினைத்திருக்கலாம் சூசை இடத்துல இயேசு இருக்கின்றார் என்று நம்ம உறவினருக்கு இருக்கின்றார் நினைச்சிருக்கோம். ஆனா பார்க்கின்ற போது அங்கு இயேசு இல்லை. அவங்க திருப்பி வருகின்றப்போ 3 நாட்கள் ஆகின்றது. 3 நாட்களுக்கு பிறகு இயேசுவை எங்கே கண்டார்கள்? கோவிலில் கண்டார். கோவிலில் கண்டார்கள். இன்று பெற்றோர்களுடைய குழந்தைகளை கோவிலில் காண முடிகின்றதா? கோவிலில் பார்க்க முடிகின்றதா? யோசித்து பாருங்கள். அது சிறுவன் இயேசு 12 வயது நிரம்பிய அந்த சிறுவன் ஆலயத்தில் இருந்தார். இந்த போல சிறுவர்கள், இளைஞர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? நம்முடைய குடும்பம் திருக்குடும்பம் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படி இருக்கின்ற போது எங்கே இருக்கின்றார்கள் நம்முடைய குழந்தைகள்? ஒரு சில சமயத்துல வீடு சந்திக்கின்ற போது சொல்லுவேன், என்ன உங்க பையன் வர மாட்டேங்கிறான், கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான், யூத் மீட்டிங் வர. ஃபாதர் நாங்க எவ்வளவு சொல்றோம், ஃபாதர் கேட்க மாட்டேங்கிறான். ஃபாதர் அவங்ககிட்ட நாங்க சொல்ற ஒரே கதை, அவன் ஸ்கூலுக்கு போகலான்னு சொன்னா விட்டுருவீங்களா? அடிச்சு தொடர்றீங்களா? எதிர்த்து போகணும் எவ்வளீங்களா? அதையே ஆலயத்துக்கு எடுத்து செய்ய மாட்டேங்கிறீர்கள். இப்பொழுது இன்றைய முதல் வாசகத்துல நாம் காண்பிக்கிறோம். அவர்கள் என்ன செய்கின்றார்? சிறுவன் சாமுவேலை
கோவிலிலே ஒப்புக் கொடுக்கின்றார். அவன் கோவிலிலே வர வேண்டும் என்று கோவிலிலே ஒப்புக் கொடுக்கின்றார். எங்களுக்கு ஆலயத்திற்காகவும் நாளைய பணிக்காகவும் நம்முடைய குழந்தைகளை அனுப்ப தயாராகி இருக்கின்றோமா? யோசித்து பார்க்கிறோம் பெரியவர்களே. இதைத்தான் நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக நம்முடைய குழந்தைகளை ஆண்டவருடைய வழியில் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பணிக்காக அனுப்ப நாம் தயாராக இருக்கின்றோமா? ஆண்டவருடைய பணி என்று சொன்ன உடனே குருவாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. மாறாக ஒரு இறை மக்களாகவே நம்பிக்கையாளராக இருந்து சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் போதும். அதே சமயத்தில் குடும்பங்களில் இருந்துதான் இறை வைத்து வருகின்றனர். அதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய குடும்பங்கள் இந்த இரண்டு விதத்தில் திருக்குடும்பமாக இருக்கின்றதா? ஒன்று அன்பு நிறைந்த குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கின்றதா? இரண்டாவதாக பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்துவது. அந்த கடமையை பெற்றோர்களாகிய நீங்கள் செய்கின்றீர்களா? நான் சொன்னது போல அந்த சிறுவன் இயேசு ஆலயத்தில் இருந்ததை அந்த பெற்றோர்கள் பார்த்தார்கள், மகிழ்ந்தார்கள். ஏன்னா ஆலயத்தில் அந்த அறிஞர்களுக்கு முன்னிலையில இவர் கேள்வி கேட்டுக்கொண்டு விளக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய குழந்தைகளை அப்படி இறை அறிவிலே இவரை பற்றிலே வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆலயத்தில் குழந்தைகள் இருக்கின்றதா, அல்லது வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றதா, அல்லது ஆலயத்தின் வெளியிலே நின்று கொண்டிருக்கின்றதா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பமாக இருக்க வேண்டும். திருக்குடும்பமாக இருந்தால் எத்தகைய ஆசை கிடைக்கும் என்பதை 2ஆம் வாசகம் சொல்கிறது. நாம் திருக்குடும்பங்களாக இருக்கின்ற போது அது என்ன? நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். 2ஆம் வாசகத்தில் மிக அழகாக தூய யோவான் சொல்கின்றார். அதே போலவே அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வோம். யோவான் 3ஆம் அதிகாரம். ஆகவே அங்கு பார்த்தோம் என்றால் அவரிடம் எதை கேட்டால் 21 தொடர்ந்து 22 வரக்கூடிய வசனங்களிலே முதலாவதாக நாம் என்னவாக மாறுகின்றோம்? என்னவாக மாறுவோம்? திருக்குடும்பமாக இருக்கின்ற போது சொன்னேன், கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆசீர் என்ன? நம்முடைய செபங்களை நீங்கள் கேட்பதை அவர் உங்களுக்கு அருள்வார். அவரிடம் நாம் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வோம். அதே போலவே மூன்றாவதாக நாம் திருக்குடும்பமாக இருக்கின்ற போது கடவுள் நம்மோடு இணைந்திருக்கின்றார், நாமும் கடவுளோடு இணைந்திருக்கின்றோம். இந்த 3 ஆசீரை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். நம்முடைய ஜெபங்களை இறைவன் கேட்பார். மூன்றாவதாக நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோம். ஆகவே அத்தகைய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இருக்கின்றதா? யோசித்து பார்ப்போம். அத்தகைய விதத்தில் நம்முடைய குடும்பங்கள் இருக்க இறைவனுடைய அருளை வேண்டுமோ, இறை ஆசீர் என்று நம்மோடு இருக்க நாம் பிறரை அன்பு செய்கின்றவர்களாக பிள்ளைகளை பொறுப்புள்ள பெற்றோர்களாக வளர்ப்போம். இறை அருளை வேண்டுவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிவிப்போம். தந்தை மகன்
அவருடைய மேரி இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் மணிமணிந்த ஜெயராஜனுடைய உடல் நலம் பெற வேண்டியும் ஜோய் பிரியதர்ஷினி ஜஸ்மின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஞானசேகர் செல்வமேரி ஜெயமாலினா ஜேம்ஸ் ஈஸ்மணி அனித்ரா அமீரா குடும்ப கருத்துக்களுக்காகவும் மாதாவுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருக்குடும்பம் வழியாக எனக்கு வழிகாட்டி இறைவா, திருப்பேரையும் திருச்சபை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் திருமண தொழில்கள் பொதுநிலை அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவர்த்தத்தின் நிலவை உள்ளது ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையாசி அளிக்கும் கருவிகளை வாழ வரமளிக்க வேண்டும் இறைவன் என்றிருக்கிறோம். தீர்ப்பளித்தலின் மகிமையை உன் திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாமும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்திருப்பவருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவையும் அன்னை மரியாதையும் பாதுகாப்புடன் பராமரித்து நடத்தின சூசையக்கரை போல எல்லா குடும்ப தலைவர்களும் தன் குடும்பத்தை பாதுகாத்து நடத்திட வேண்டிய பொறுப்புணர்வையும் கடமை உணர்வையும் தந்து தனது கடின உழைப்பால் நேர்மையான உள்ளத்தால் குடும்ப வாழ்வை சீரும் சிறப்புமாய் வலிமைப்படுத்திட குழந்தை இயேசுவின் ஆசி தந்திர இறைவா உண்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவை பெற்றெடுத்த மகிழ்வில் இருக்கும் அன்னை மரியாவை போல எல்லா தாய்மார்களும் குடும்பத்தை மகிழ்விக்கும் சவாலை சந்திக்க மன வலிமையையும் உடல் பலமும் எளிய உள்ளமும் பெற்றிட குழந்தை இயேசுவின் ஆசிரியரை அவர்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று இறைவன் மன்றாடுகிறோம். குடும்பம் என்பது ஒரு குட்டித்திருவை என்பது உணர்த்தும் எம் தெய்வமே. எங்கள் குடும்பங்கள் வறுமை, நோய், வேலையின்மை, கருத்து வேறுபாடு போன்ற பல்வேறு குறைகளுடன் பயணிக்கின்ற அவற்றையெல்லாம் சரி செய்து முன்னேற்ற குடும்பமாக வாழ மரமுள்ள வேண்டும் இவை உண்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்முடைய குடும்ப தேவைகளை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாய் தந்தையுமாகிய உம் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வழிகளையும் இடத்தில் நன்றாக கேட்டு வைக்கின்றோம். நீரே எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை ஆசீர்வாதங்களையும் அனைத்து நலன்களையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதய காணிக்கை
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரை மகிழும் பணிபுரியாக நமக்கு படுத்துமை பணிபுரியும் வேண்டுகின்றோம். அது நம் கடவுளின் கன்னித்தாய் புனித சீக்கியாகிய பரிந்துரையின் என் குடும்பங்களையும் அருள் அமைதியிலும் உறுதியான நிலைத்திற்கு அருள்வீராக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையின் தந்தையான இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே நாங்கள் விடத்தும் நாங்கள் மக்கள் என்று செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நீதிக்குரிய செயலுமாகும். தம் இதயத்தில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வழக்கத்துக்குரிய மறைநிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே விதித்தவராயும் காலத்திற்குட்பட்டு பாடத் தொடங்கினார். வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சிடச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அறிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவிழமானார். ஆகவே நாங்கள் வானதூதரைகளோடும் சேர்ந்து நாங்களும் உயிர் புகழ்ந்து அக்களித்து ஆடுவதாவது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உடன் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பதை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை கிணறு எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும்
சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்த அப்பத்தையும் மீட்பினையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணிக்கு நமக்கு ஊழியக்கூடிய தருந்தொழில்களை ஏற்றுக்கொண்டேன். ஏதேனும் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் உண்டாகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நீ நினைத்து கொடுத்தோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாகிய தாமஸ் சீனிய திருநிலைஞர் ஆகிய அனைவரோடு முதல் அன்பின் நிறைவை பெற செய்தோம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிப்பிடத்தை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளோடு ஒருவரை நமக்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் அன்பின் சாட்சிகளாக வாழ தேவையான வீட்டில் எதிர்நோக்குடன் தொழில்களும் சகோதர சகோதரிகளே, எங்களுடைய குடும்பங்களில் மதித்தவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாருடைய ஆன்மாக்களை முத்திரைகளிலே இருக்கின்ற ஆன்மாக்களை நினைவு கொண்டு உதவிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான தூய மாட்சிமிக்கக்கூடிய மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலர், இவர்களுக்கு போன்ற இந்த புனிதர் அணியிலுடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தருணத்திற்கும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக மெய்குழந்தைக்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் நம்பிக்கை எல்லா புகழும் மாற்றியும் எங்களும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு இவர்களை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மனிதரே, எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் முதல் மேல்நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தளத்துடன் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இறைவன்
இதோ இறைவனின் சுமரினம் ஆண்டவர் இயேசு. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். சிலரை விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் வணக்கமும் நம்மளுடைய காத்திருத்தியமாக தருவதாக. ஆமென். நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே முகத்துக்கு முகம் பார்க்கின்ற விதத்துல எதிர்ப்பு நிற்கும் அங்கே வந்து திருநெற்கன்னு வழங்கப்படும்.
கிறிஸ்தேசுவின் பிரியமானவர்களே, திருக்குடும்ப திருவிழாவை நாம் இன்று கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். மீண்டுமாக நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் திருக்குடும்ப வாழ்த்துக்கள். இறுதி ஜெப ஆசிரியராக எழுந்து நிற்போம். அதே போலவே அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் சேவோடு திருவிழாவானது 11, 12 சனி ஞாயிறு ஆகிய நாட்களிலே நடக்க இருக்கின்றது. கொடியேற்றம் 5ஆம் தேதி அடுத்த ஞாயிறு நடைபெறுகின்றது. ஆகவே இதிலேயும் பங்கேற்று உங்களை அன்போடு அந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தையும் அருட்சகோதரரும் அழைக்கின்றார். நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவு மிக்க தந்தையும் இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்ட இடையராத பின்பற்ற செய்தரணும். அதனால் இவர்கள் உலகிற்கு அது நிலையான தோழமை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென்.